இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 4:7. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே தேவனோட பெட்டி பாளையத்தில் வந்த உடனே பெலிஸ்தர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா எகிப்தில் கர்த்தர் நடத்தின வாதைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களை தோக்கடித்து கர்த்தரோட பெட்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே அந்த பெட்டி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சகல வாதைகளையும் கடவுள் வர பண்ணுறாரு. இப்போது இந்த பெட்டி இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தரை கடவுள் தண்டிக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த பெட்டியை அனுப்பிடுறாங்க. கடவுளோட பெட்டி பாளையத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஏன் இஸ்ரவேலர்கள் தோற்று போனாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் அந்நிய தேவர்களை வழிபட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை செஞ்சதுனால கடவுள் இஸ்ரவேல் பக்கம் இல்லை. நாமளும் என்னதான் டெய்லி ஜெபம் பண்ணாலும், வாரந்தவரம் சர்ச்சுக்கு போனாலும், காணிக்கை செலுத்தினாலும், கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும் போதும், தவறான செயல்களை செய்யும் போதும் கடவுள் நமக்கு துணையாக இருக்கவே மாட்டார். எதிரிகளோட கையிலையும் சாத்தானோட கையிலையும் தான் நம்ம ஒப்பு கொடுப்பார். நாம் நினைக்கலாம், சர்ச்சுக்கு போனோம், டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம், காணிக்கை செலுத்திட்டோம், அதனால் கடவுள் நமக்கு துணையாக தான் இருப்பார்னு. தவறான செயல்களுக்கு ஒருபோதும் கடவுள் துணையாகவே இருக்க மாட்டார். இஸ்ரவேலர்கள் மன்னிப்பு கேட்டு மனம் திருந்துறதுக்கு அப்புறம்தான் அவங்கள மன்னித்து பெலிஸ்தரை முறியடிக்க பண்ணினார். அதனால் கடவுள் எதிர்பார்க்குற மனம் திரும்புதலையும் தப்பில்லா செயல்களையும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்தும் போது மட்டும்தான் தேவன் நமக்கு துணையாக இருப்பார். ஆமீன்.